காலை வணக்கம் மற்றும் அகில உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, ஏன்னா எங்களுக்கு வண்டி நாங்கள் புக் பண்ணது கிடைக்கல. அதனால தான் இல்லை நாங்கள் 3 o'clockலாம் கரெக்டாக வந்துடலான்னு பார்த்தோம். அங்கேயே இப்போ 3 மணிக்கு தான் கிளம்புனோம். ஆனால் கடவுள் திருப்பியால் 1 மணி நேரத்துலேயே நாங்கள் வந்துட்டோம். அதனால் கடவுளுக்கு முதல்ல கொடாமல் கொஞ்சம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதனால் எங்கே வெக்ஸ் ஆகிடணும், எங்கே ஃபெயிலியர் ஆகுமோ அப்படின்னு சொல்லி இல்லை. நாங்கள் இந்த பணிக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகுது. 30 ஆண்டுகளாக இந்த சமூக பணியில் செய்யுது. கவர்மெண்ட் வேலை வந்துச்சு, அதையும் வித்ரா பண்ணிவிட்டு இந்த சமூக பணியில் செய்கிறேன். எங்களுடைய சகோதரி எங்க கூட இணைந்து ஒரு 5 ஆண்டுகளாக உடன் பிறந்த சகோதரி போல எல்லா மகளிர் தினத்தோட சிறப்பாக கொண்டாங்க. ஏன்னா ஒரு 700-800 பேர் எல்லாமே மாரத்தான், ஓட்டப்பந்தயம் இதெல்லாம் வச்சு நடத்தினாங்க. இந்த முறை கூட 30 விழாவாக நடத்தலான்னு இப்போ பேசினாங்க. 21ஆம் தேதி, அடுத்த 21ஆம் தேதி சனிக்கிழமை படத்தான் சொல்லியிருக்காங்க. நான் அடுத்த வாரம் 15ஆம் தேதி எங்கள் கிராமம் பட்டிக்குளம் எங்கள் சமுதாய கூட்டத்தில் நடத்தலான்னு இருக்கிறேன். ஆனால் இந்த முறை சிஸ்டர் இல்லை, போன முறை சிஸ்டர் வந்திருந்தாங்க. அங்கே போன முறை அந்த பக்கம் போயிருந்தோம். என்னுடைய பேர் சாந்தின்னு சொல்லிட்டாங்கள. நான் இந்த பணிக்கு 30 ஆண்டு, கிட்டத்தட்ட 19 மாவட்டத்தில் எங்களுடைய பணி ஒர்க் நாங்கள் செய்கிறோம். பெண்கள் மத்தியில், சிறுவர்கள் மத்தியில், ஆண்கள் மத்தியில், இளம் பெண்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், முதியோர்கள் மத்தியில், எல்லாரும் மத்தியிலும் வேலை செய்து இப்போ விவசாயிகள் மத்தியில் முக்கியமாக வேலை செய்கிறேன். ஏன்னா உழவன் சேற்றில் காலை வைக்கவில்லைன்னா நம்ம சோற்றில் கை வைக்க முடியாது. அப்போ நம்ம எப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லாமே காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. நாங்கள் காலம் பொன் போன்றது இல்லை, பொண்ணு இன்னைக்கு தொலைச்சா கிடைச்சிடும். ஆனால் அந்த டைம் கிடைச்சா தொலைக்காது. அதனால் காலம் உயிர் போன்றது. நம்ம உயிரோடு ஆரோக்கியமாக வாழணும்னா நம்மளுடைய சிறுதானியம், இந்த மில்லட்ஸை நம்ம கையில் எடுக்கணும். இனி இந்த சந்நிதிக்கெல்லாம் ஏன்னா மில்லட்ஸ்னா சிறுதானியம்னு என்னன்னு தெரியாது அப்படின்றத ஒட்டியும் நான் முதல்ல உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பாடலோடு பாட உங்களோட விளைகிறேன். சரிங்களா? பெண்ணடிமை விலங்கொடிப்போம், வேதமையை முறியடிப்போம். பெண்ணடிமை விலங்கொடிப்போம், வேதமையை முறியடிப்போம். பின்னெதிர குரல் எழுப்பி வீரமுடன் அணிதிரள்வோம். பெண்ணடிமை விலங்கொடிப்போம், வேதமையை முறியடிப்போம். குழந்தை பெற்றுக் கொடுக்கும் கருவி அல்ல பெண்கள், குடும்பத்தின் வேலை காரியல்ல பெண்கள். குழந்தை பெற்றுக் கொடுக்கும் அடிமை அல்ல பெண்கள், குடும்பத்தின் வேலை காரியல்ல பெண்கள். அடுப்போம் கரையினிலே அடிமை அல்ல பெண்கள், அழகாய் அலங்கரிக்கும் பொம்மை அல்ல பெண்கள். பெண்ணடிமை விலங்கொடிப்போம், பேதமையை முறியடிப்போம். விண்ணெதிர குரல் எழுப்பி வீரமுடன் அணிதிரள்வோம். பெண்ணடிமை விலங்கொடிப்போம், பேதமையை முறியடிப்போம். உழைக்கும் மக்களோடு அணிவகுப்போம் தோழி, உலகம் நமது கையில் ஒன்று சேர்வாய் நீ. நிமிர்ந்து நடைபோடு, நீதிக்கு போராடு, சுரண்டலை தூக்கி எறி சுதந்திர பணிவோடு. பெண்ணடிமை விலங்கொடிப்போம், பேதமையை முறியடிப்போம். விண்ணெதிர குரல் எழுப்பி வீரமுடன் அணிதிரள்வோம். பெண்ணடிமை விலங்கொடிப்போம், பேதமையை முறியடிப்போம். அச்சமும் அடமும் சொல்ல அடிமை தனங்கள் எல்லாம் துச்சமாக்கும் பெண்கள் துணிவுடன் ஒன்று சேர்ந்தால். அடிமை சின்னம் எதுவும் பெண்களுக்கு வேண்டாம், ஆணுக்கு நிகராய் வாழும் அன்பு ஒன்றே போதும். பெண்ணடிமை விலங்கொடிப்போம், பேதமையை முறியடிப்போம். விண்ணெதிர குரல் எழுப்பி வீரமுடன் அணிதிரள்வோம். பெண்ணடிமை விலங்கொடிப்போம், பேதமையை முறியடிப்போம். பெண்களெல்லாம் நம்ம இன்னைக்கு அகில உலக பெண்கள் தினம். இந்த மார்ச் 8 எப்படி வந்தது, ஏன் வந்தது, யாரால வந்தது அப்படின்னு பார்க்கும்போது
இந்த உழைக்கிற பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க குரல் கொடுத்த நாள் தான் இந்த மார்ச் 8. அவங்க வந்து இந்த விவசாயத்திலயோ மற்ற கூலிகள்லையோ ஆணுக்கு நிகராக கூலி கேட்கும்போது கூலி தரது கிடையாது. ஆணுగా செய்கிற வேலை தான் பெண்ணும் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது கிளாரா ஜெட்சிங் என்றவங்க இந்த மார்ச் மாதம் அகில உலக பெண்கள் இந்த ஐநா மூலமாக சேர்த்து அவங்க குரல் கொடுத்து நம்ம பெண்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்று சேர்ந்த நாள் தான் இந்த மார்ச் 8 அகில உலக பெண்கள் தினம். இந்த பெண்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சம உரிமை வேணும். சட்டத்துக்கு முன்னே அனைவரும் சமன்னு சொல்றதுக்கு போல நம்ம பெண்கள் ஆண் பெண் நம்மளுக்குள்ள சமம் தான். 10 மாசம் சுமக்கிறது ஆணை தான் சுமக்கிறாங்க, பெண்ணு தான். இதுல வந்து நம்மளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஆண் ஜாதி பெண் ஜாதி இந்த 2 ஜாதி தான். ஜாதி 2 வழிய வேறில்லை சாற்றுமால் நீதி வழுவார் நெறிமுறையில் மீறி இட்டார் பெரியோர் இடாதார் இவர்களுக்கு பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்னா பட்டாங்கிலாம் உலகம். இந்த உலகத்துல 2 ஜாதியா இருக்குது. ஒன்று ஆண் ஜாதி, ஒன்று பெண் ஜாதி. ஒன்று உயர்ந்த ஜாதி, ஒன்று தாழ்ந்த ஜாதி. அப்படி ஒன்றும் இல்லை, உயர்த்திக்கிட்ட ஜாதி அவங்கள உயர்த்திக்கிட்டாங்க. அதனால நம்மளுக்குள்ள நம்ம குழந்தையை வளர்க்கும் போது சம ஈக்குவலிட்டா வளர்க்கணும். நம்மளுக்குள்ள எந்த கருத்து ஆம்பளை கொள்ளனா நம்மளுக்கு ஒரு கெத்து, பொம்பளை கொள்ளனா சீப்பு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம 2 கண்கள். அப்போ 2 கண்ணில் உனக்கு எது சிறந்ததுன்னு சொன்னால் 2 கண்ணு தான் சிறந்தது. எனக்கு இது இல்லை இதில் நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வளர்க்கும் போதே பிறப்பினிலே வந்த சொந்தம். அந்த பெண்களுக்கு வந்து பிறப்பிலே வருது சொந்தம். இப்போ வந்து அவங்க வந்து நீ தான் பெண் குழந்தைனா மட்டும், ஆண் குழந்தைனா உயர்ந்தது, அவனை வந்து பெரிய படிப்பு படிக்க வைக்கிறது. பொம்பளை பொண்ணா சின்ன படிப்பு, ஒரு 2 படிச்சா ஒரு 10 படிச்சா போதும் அப்படின்றது. அதே மாதிரி பசங்களுக்கு வந்து விளையாட்டு பொம்மைங்களாம் வாங்கி கொடுக்கும்போது இதுங்களுக்கு சட்டி பல்லா சாப்பாடு செய்து இதெல்லாம் வாங்குது. ஆம்பளை பசங்களுக்குலாம் துப்பாக்கி இது மாதிரி பெரிய பெரிய இப்படி வீட்லயே நம்மளுக்குள்ளே ஒரு பாகுபாடு, இந்த ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவம் ஈக்குவாலிட்டி ஆண் பெண் என்ற சமமா நம்ம வளர்க்கணும். இந்த குழந்தையிலே வளர்க்கும் போது அதுக்கு வந்து சமமா தெரியும். நம்ம பெருசா எடுக்கிற இன்னைக்கு காலையில 2 நம்ம வீட்டுல ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அதுங்களை வந்து வீட்டை பெருக்கும் போது அவனையும் சொல்லணும் இவனையும் சொல்லணும். அவனையும் பாத்திரம் தேய்க்க சொன்னா இவளையும் பாத்திரம் அவனும். அதே மாதிரி நம்ம சாப்பாடு கொடுக்கும் போது கூட நம்ம பெண் குழந்தைங்க தான் பழு கஞ்சி இது மாதிரி எதனா இருந்து மிச்சம் ஆம்பளை பெண்ணா நல்லா அவனுக்கு முட்டையாட இப்படி இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்க நல்லா ஆரோக்கியம் வளர்க்கணும். இதுக்கு வந்து சிறுதானியம், அந்த மில்லட்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறுதானியம் வருங்காலம். ஏன்னா வறட்சிய வெள்ளத்தை தாங்கி வளரக்கூடியது வந்து நம்முடைய சிறுதானியம். இந்த சிறுதானியத்தை நம்ம இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ஆரோக்கியமா இருப்பாங்க. இன்னைக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வன்றாங்க. இன்னைக்கு எங்க மூளைக்கெல்லாம் இன்னைக்கு மருத்துவமனை. ஏன் காரணம்? சரியான உணவு இல்லை, எல்லாம் மருத்துவமனை நோக்கி போயிட்டு தராங்க. நம்ம வந்து சத்தான உணவு, சத்தான தண்ணீர் எல்லாமே, நம்ம ஆரோக்கியமான தண்ணி எல்லாமே நம்ம குடிச்சோம்னா நம்ம நோயே கிடையாது. நம்ம மருத்துவருக்கு சொல்லுவாங்க அப்போ பழமொழி, வாணியருக்கு கொடுக்குறது நம்ம வந்து வைத்தியருக்கு கொடுக்குறது வாணியருக்கு கொடுத்தா தெரியும். அப்போ வந்து அந்த விளக்கெண்ணெய் ஆமனுக்கு சொல்றாங்கல்ல, அந்த ஆமனுக்கு தான் விளக்கெண்ணெய் பயன்படுத்தி அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே அப்போலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கும். இப்போ நம்ம ஒன்று இருமல் வந்துச்சுனாவோ இல்லை ஒரு தும்மனாவோ முன்ன எமத்திக்கு வரோம், ஹாஸ்பிட்டலுக்கு வரோம். இதுக்கெல்லாம் நம்ம முதல்ல கடவுளை வந்து முதல்ல வணங்கணும். கடவுளை வந்து உயிர் கொடுத்தவர், அவரால் எல்லாத்தையும் இயக்க முடியும். ஆவதும் அழிப்பதும் அவர் கருத்தில் இருக்குது. முதல்ல நம்ம வந்து கடவுளை நம்பணும். நம்ம மனுஷனை நம்புறதோட கடவுளை வந்து நம்ம இருதயத்தை பார்க்குறாரு. மனுஷன் வந்து முகத்தை பார்க்குறான். இவங்க அழகாக்குறாங்க, இவங்க குள்ளமாக்குறாங்க, அவங்க நட்டியாக்குறாங்க, வசதியாக்குறாங்க அப்படி. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை. அந்த குழந்தைங்களை நம்ம வளர்க்கும் போது நம்ம சொல்லி வளர்க்கணும். நீங்கள் படித்த பிள்ளைங்க படிக்காத பிள்ளைங்கன்றது நம்ம அதுங்களுக்குள்ளே வித்தியாசத்தை இருக்கக்கூடாது. அந்த பிள்ளையை எவ்வளோ படிக்கிறீங்களோ அதே போல நம்ம பொம்பளை பசங்களையும் நம்ம நல்லா படிக்க வைக்கணும். சரிங்களா? அதனால நம்ம வந்து ஆரோக்கியமான உணவு வந்து இந்த சிறுதானியம் கம்பு, கேழ்வரகு, சோளம், வரகு, சாமை, குதிரைவாளி, காடைக்கனி, பனிவரகு எல்லா அரிசியும் வந்து நம்ம ஒரு சின்ன சிறியதாக இருக்கும். நம்ம அதில் வந்து நம்ம சிறுதானியம் உணவாகவும் சாயத்துக்குலாம் சாம்பார் சாதம், தக்காளி சாதம், பிரிஞ்சி சாதம், பிரியாணி சாதம், தயிர் சாதம் இது மாதிரி புளியோதரை எல்லாமே செய்யலாம். அதே போல் அதில் வரகுல முறுக்கு, அதிரசம் எல்லாமே செய்யலாம். திணை பாயாசம், திணை அதிரசம், இதெல்லாம் திணை பொங்கல் இது மாதிரி. 2023 கவர்மெண்ட்டே உலக சமூகத்திலே அவங்க வந்து ஐநா அறிவிச்சிச்சு சிறுதானிய ஆண்டு 2023. ஏன்னா இன்னைக்கு சிறுதானியம்னா என்னன்னு தெரியாது. மரத்துல காய்க்குதா, செடியில காய்க்குதா, கொடியில காய்க்குதா, அந்த மாதிரி நிலையை உருவாக்காம நம்ம எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இந்த வருங்கால சன்னதிக்கு நம்ம எதுவுமே விட்டு செல்லாம நம்ம வந்து எல்லாத்தையும் பாதுகாக்கணும். நிலத்தடி நீரை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், மரம் வளர்க்கணும்,
நம்ம எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தால் தான் நல்ல தூய்மையான காற்று கிடைக்கும். நம்ம மாசு இல்லாத இதில் நமக்கு வந்து புகைகள், இன்னைக்கு வாகன புகைகள் வந்து நிறைய இருக்குது. இங்கே ஒரு வீட்டில் ஒரு கார் இருந்துச்சு, இன்னைக்கு பைக்கு, காரு, என்னென்னமோ ஒரு வீட்டில் 10-15 இருக்கும்போது அதனுடைய கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு வெளிவிடுறதால நம்மளுக்கு வந்து நோய்களை அது வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்போது அதனுடைய பிறந்த நாளுக்கோ, பெற்றோருடைய திருமண நாளுக்கோ, நாட்டு தலைவருடைய பிறந்த நாளுக்கோ அன்றெல்லாம் மரக்கன்றுகளை நம்ம வந்து நடணும். அந்த பழக்கத்தை நம்ம வந்து உருவாக்கணும். நம்ம பள்ளியில் ஆசிரியர் இது மாதிரி நேரு பிறந்த நாள், குழந்தைகள் தினம், இது மாதிரி ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நம்ம மரக்கன்றுகள் நடும்போது ஒரு மரத்தை வெட்டுறோம்னா 10 மரங்களை வந்து நம்ம நடணும். அப்போதான் நம்ம ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை நம்ம உருவாக்க முடியும். சரியா? இந்த பெண் பிள்ளைகளை வந்து பாகுபாடுகளும் வளர்க்கணும், கல்வியில உயர்த்தணும். அதுக்குள்ள கல்வி துறையில நம்ம உயர்த்திட்டோம்னா இன்னைக்கு அரசியல்ல, பொருளாதாரத்துல, சமுதாயத்துல, கலாச்சாரத்துல எல்லாத்துலயும் அவங்களை உயர்த்திட்டோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாரமா இருக்க மாட்டோம். நம்ம பெண் குழந்தைங்களை வந்து எப்பவுமே கண்மணி போல பெண்கள் வீட்டின் கண்கள் இன்னும் நாட்டின் கண்கள். நீங்க ஒரு பெண் இல்லைன்னா இந்த வீடு இந்த சமுதாயமும் ஒண்ணுமே இல்லை. ஆண் இல்லாம இருந்தாலும் அந்த சமுதாயத்துல பெண் இல்லாம இருக்க முடியாது. அதனால நீங்க வந்து இந்த பெண் குழந்தைங்களை எப்படியெல்லாம் வளர்க்கணும், பெண் ஒரு குழந்தை படிக்கலைன்னா அவங்களுடைய நிலைமை என்னன்றத ஒரு பாடல் மூலியமா உங்களுக்கு. புத்தகம் பிடிக்கும் கைகள் இங்கு புண்ணா போச்சுங்க, பள்ளிக்கு போக என் மனசு ஏங்கி நிக்குதுங்க. புத்தகம் பிடிக்கும் கைகள் இங்கு புண்ணா போச்சுங்க, பள்ளிக்கு போக என் மனசு ஏங்கி நிக்குதுங்க. ஒருவேளை சோத்திலதான் என் குடும்பம் வாழுதுங்க, ஒருவேளை சோத்திலதான் என் குடும்பம் வாழுதுங்க. நான் வேலை செஞ்சாதான் அறவயிரும் நிறமுங்க, நான் வேலை செஞ்சாதான் அறவயிரும் நிறமுங்க. புத்தகம் பிடிக்கும் கைகள் இங்கு புண்ணா போச்சுங்க, பள்ளிக்கு போக என் மனசு ஏங்கி நிக்குதுங்க, ஏங்கி நிக்குதுங்க. தீபாவளி வந்தாக்கா கொண்டாட்டம் தானே, உங்களுக்கு கொண்டாட்டம் தானே. வெடி மருந்தால் கைகள் வந்து திண்டாட்டம் தானே, எனக்கு திண்டாட்டம் தானே. தீபாவளி வந்தாக்கா கொண்டாட்டம் தானே, உங்களுக்கு கொண்டாட்டம் தானே. வெடி மருந்தால் கைகள் வந்து திண்டாட்டம் தானே, எனக்கு திண்டாட்டம் தானே. கந்தக கிழங்கினிலே தினமும் வெந்து வாடுற, கந்தக கிழங்கினிலே தினமும் வெந்து வாடுற. தொலைந்த என் வாழ்க எங்கே போய் தேடுவேன், நான் எங்கே போய் தேடுவேன். புத்தகம் பிடிக்கும் கைகள் இங்கு புண்ணா போச்சுங்க, பள்ளிக்கு போக என் மனசு ஏங்கி நிக்குதுங்க, ஏங்கி நிக்குதுங்க. ஹோட்டலுக்கு நீங்க போனா சந்தோஷம் தானே, உங்களுக்கு சந்தோஷம் தானே. எச்செயலை எடுக்கும் போது சங்கடம் தானே, எனக்கு சங்கடம் தானே. ஹோட்டலுக்கு நீங்க போனா சந்தோஷம் தானே, உங்களுக்கு சந்தோஷம் தானே. எச்செயலை எடுக்கும் போது சங்கடம் தானே, எனக்கு சங்கடம் தானே. காலையும் மாலையும் ஓய்வில்லாம உழைக்கிற, காலையும் மாலையும் ஓய்வில்லாம உழைக்கிற. தொலைந்த என் வாழ்க எங்கே போய் தேடுவேன், நான் எங்கே போய் தேடுவேன். புத்தகம் பிடிக்கும் கைகள் இங்கு புண்ணா போச்சுங்க, பள்ளிக்கு போக என் மனசு ஏங்கி நிக்குதுங்க, ஏங்கி நிக்குதுங்க. ஆடு மாடு மேய்க்க போகணும் தினம் தினம் தானே, நான் தினம் தினம் தானே. கை வலிக்க பீடி சுத்தணும் உடல் வலிதானே, எனக்கு மன வலிதானே. ஆடு மாடு மேய்க்க போகணும் தினம் தினம் தானே, நான் தினம் தினம் தானே. கை வலிக்க பீடி சுத்தணும் உடல் வலிதானே, எனக்கு மன வலிதானே. குழந்தைகள் விளையாட்ட இழந்து விட்டேன் நானுங்க, குழந்தைகள் விளையாட்ட இழந்து விட்டேன் நானுங்க. தொலைந்த என் வாழ்வ எங்கே போய் தேடுவேன், நான் எங்கே போய் தேடுவேன். புத்தகம் பிடிக்கும்
கைகள் இங்கு புண்ணா போச்சுங்க. பள்ளிக்கு போக என் மனசு ஏங்கி நிக்குதுங்க. ஒருவேளை சோத்திலதான் என் குடும்பம் வாழுதுங்க. ஒருவேளை சோத்திலதான் என் குடும்பம் வாழுதுங்க. நான் வேலை செஞ்சா தார வயிறும் நிறமுங்க. புத்தகம் பிடிக்கும் கைகள் இங்கு புண்ணா போச்சுங்க. பள்ளிக்கு போக என் மனசு ஏங்கி நிக்குதுங்க. ஏங்கி நிக்குதுங்க. ஏங்கி நிக்குதுங்க. இந்த பிள்ளைங்க வந்து படிக்காத பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ஒட்டி இந்த கருத்துக்களை வச்சு இந்த பாடலை தான் நம்ம வந்து பாடி நம்ம உங்களுக்கு அறிவுரை சொல்கிறோம். படிக்கலைன்னா நம்ம வந்து நம்ம கண் இருந்தும் குருடர்கள் ஆகும். நம்ம வந்து கல்வி வந்து நம்மளுக்கு வந்து 2 கண் போன்றது, சரியா? காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது போல நம்மளுக்கு கண் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நமக்கு கண் இல்லாமல் உலகத்தில் வாழவே முடியாது. அதனால நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். நம்மளுடைய பெற்றோருக்கும் நம்முடைய ஆசிரியருக்கும் நம்ம நல்ல ஒரு பிள்ளைகளாகவும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பிள்ளைகளாகவும் நம்ம இருக்கணும். அதே போல பெண்களாகிய நீங்கள் நல்ல நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல மனைவியாகவும், நல்ல ஒரு தாயாகவும், நல்ல ஒரு ஆயாவாகவும், நல்ல ஒரு சகோதரியாகவும், நல்ல ஒரு அன்பாக நிறைந்த ஒரு பாசமாக நிறைந்த எல்லாவும் நிறைந்த அந்த பெண்கள் வந்து நம்மளுடைய இந்த பெண்கள் தினத்தில் நம்மளுக்கு இவ்வளோ எல்லாமே வேலை இருந்தோம். நீங்கள் வந்து இதை பொறுப்பெடுத்து நம்ம சிஸ்டர் வந்து நம்மளை நல்லா செய்து வந்து கொண்டிருக்க இந்த பகுதியில் அவங்க செய்த பணி எந்த பகுதியிலும் மகத்துவமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் சென்று ஏழை எளிய மக்களுக்கு நல்லா உதவி செய்து இந்த பெண்கள் தினத்துக்கு முக்கியத்துவம் அந்த பிள்ளைகளுக்காகவும் நல்லா இது வரைக்கும் வழி நடத்தினாங்க. கடவுள் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வை தரணும். இன்னும் மீண்டும் இந்த பேசின பிறகு நான் அடுத்து வந்து உங்களுக்கு பேசுகிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.